ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. ஏன்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடவே மாட்டேங்கிறீங்க. ஒரு தடவை மட்டும்தான் இதயம் சீரியல் வந்து நல்லா போச்சு, சரிங்களா? நல்ல வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து வியூஸே போக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனே தெரியல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சரியா? சப்போர்ட் பண்ணுங்க. தமிழனுக்கு தமிழனே உதவலைன்னா எப்படிங்க? அடுத்த நாட்டுக்காரனா வந்து உதவுவான்? ஐயோ கடவுளே! சரி, ஓகேடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ இன்னைக்கு எப்படி போச்சு எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்தது கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒத்து போற நிகழ்வுகளா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம கண்ணில் வந்து தன்னறியாமே கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்படியே ஒரு மாதிரியா வந்துருச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது பாரதி அழுதது, ஆண்டாள் அழுதது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ எபிசோட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாம். நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சு எல்லாருமே பாரதி வந்து வளையல்லாம் போட்டு, அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த காலேஜில் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுப்பாங்கல்ல, சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு கடைசியில் ஆண்டாள் வந்து ஒரு அறை விட்டு கட்டி பிடிச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் கால் டாக்ஸி வரும், புக் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி கிளம்புறேன்னு சொல்லி தமிழை கூப்பிட்டு வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க நிஷா மேடம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்காக்காரிக்கு, அதான் ஃபரீனாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. சரிடா, இதயம் சீரியல் தான் ஆட் போட்டீங்கல்ல, இப்பயாவது அந்த அமெரிக்காக்காரியை காமிக்க வேண்டியதானே? இன்னும் என்ன சஸ்பென்ஸாவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த ஃபரீனா தான் அமெரிக்காக்காரன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல என்னடா சஸ்பென்ஸு? சரி, ஓகேடா. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆதி உன்னை நிஷா நீ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ் டிங்கிறாங்க. அதாவது இவ வந்து இவளுக்கு உண்மையா இருந்திருக்கா. யாரு? அமெரிக்காக்காரிக்கு உண்மையா இருந்திருக்கா. ஆனா ஆதிக்கு உண்மையா இல்ல. உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது நிஷா. ஸோ கார்ல வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ. நிறைய தடவை தேங்க்ஸ் வேற சொல்லிட்டானாமா நிஷாவுக்கு வேற. ரொம்ப தேங்க்ஸ் நிஷா, ரொம்ப தேங்க்ஸ் நிஷா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வேற என்ன சொல்லுது, இதோட நீ எனக்கு நிறைய தடவை தேங்க்ஸ் சொல்லிட்ட, ஃப்ரீயா விடு, நீ அமெரிக்கா போனோடனே அங்க ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னோடனே, 18 மணி நேரம் நான் டிராவல் பண்ண போறேன், இந்த சர்ப்ரைஸை நான் மண்டையில ஏத்திக்கிட்டே போகணுமா, என்னன்னு சொல்லுங்கிறான். அவ சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். இந்த அம்மனிக்கு வந்து லைஃபை இப்படியே என்ஜாய் பண்றதுதான் நல்லா இருக்குதாமா. உடனே அவரு துரை சொல்றாரு, யாரு? நம்ம ஹீரோ. ஆமா, குழந்தை குட்டின்னு வாழ்றதுக்கு இந்த மாதிரி லைஃப் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், எதுக்கு சல்ல அப்படிங்கிறான். ஏன்டா, இரு ரிவ்யூல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டாள் அழகரும் பேசுறாங்க. பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. ஆண்டாளும் அழகரும். அழகருக்காக ஆண்டாள் விட்டு கொடுத்து போறதும், ஆண்டாளுக்காக அழகர் விட்டு கொடுத்து போறதும், அழகர் எப்பயுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரோட ஒரு இது வந்து நல்லபடியா முடிஞ்சது. ஸோ எல்லாத்துக்கும் சென்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு எபிசோடு அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாமா? ஏண்டா விளக்கெண்ண, தயவு செய்து யாருமே நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஹீரோவை நான் திட்டி பேசிக்கிறேன் ப்ளீஸ், சரிங்களா? நீங்க வந்து எல்லாருமே ஆதி நல்லவன், டேரக்டர் தான் இப்படி பண்ணிட்டாரு, அவனோட கேரக்டரே சொதப்பிட்டாருன்னா கமெண்ட்ல பேசுறீங்க. உண்மைதான், சரியா? டேரக்டர் தான் சீரியல் எடுக்கிறாங்க, டேரக்டர் தான் கதையெல்லாம் சொதப்புறாங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லல. நான் இப்ப டேரக்டரை நான் பேச வரல, நான் கதையில அந்த கேரக்டர் நேம தான் நான் திட்டுறேன். நான் ஹீரோவை ஒன்றும் திட்டல, புரியுதுங்களா? ஆதின்ற கேரக்டர் நம்ம ரிச்சர்ட் நடிச்சிருக்காரு இல்லையா, நான் ரிச்சர்ட்டை திட்டல, ஆதின்ற கேரக்டர் தான் திட்டுறேன், சரியா? புரிஞ்சுக்கோங்க, சரியா? என்ன, அதாவது குழந்தை குட்டின்னு வாழ்றதே சல்லைங்களாமா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீ பாரதி பின்னாடி போய் அலைஞ்ச நாயாட்டம்? அந்த தமிழ் பாப்பா அது வாட்டுக்கு தான் செவனேன்னு இருந்தது, வாசாப்பாவை மேல பாசத்தை காமிச்சுக்கிட்டு, வாசாப்பாவோட நினைப்புல இருந்துகிட்டு, அந்த குழந்தை வாட்டுக்கு செவனேன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தது. என்னைய வந்து நீ அப்பான்னு கூப்பிடு, உங்க அம்மாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னைய நீ தான் அப்பான்னு கூப்பிடணும், நான் தான் இனிமேல் உனக்கு அப்பான்னு எல்லா வெங்காயத்தையும் பண்ணிட்டு அவ வயிற்றுல, அதாவது
பாரதி வந்து அவன் கூட சேராத வரைக்கும் ரசிப்பாராமா, தொடுவாராமா, கெஞ்சுவாராமா, இங்க இருந்து ஹனிமூன்லாம் கூட்டிட்டு போவாராமா. வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்தோடனே நாயாட்டம் விட்டுட்டு போயாச்சு. நாயாட்டம் விட்டுட்டு போயாச்சு. நாயாட்டவே திரிஞ்சு வந்தான், நாயாட்டவே விட்டுட்டு போயிட்டான். சரியா? அதுக்கப்புறம் நம்ம நிஷாவை நான் சொல்லியே ஆகணும். நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேரே நேமே நேமே கெடுத்துறாத சாமி. ராசாத்தி, நிஷா ராசாத்தி, நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான உண்மையான ஜென்மமே கிடையாது. சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். நீ ஃப்ரெண்டே கிடையாது, நீ ஒரு தத்தி, நீ ஒரு என்ன சொல்றது, நீ ஒரு லூசு பிடிச்சவ. அமெரிக்காக்காரிக்கு தான் நீ உண்மையான ஃப்ரெண்டு, ஆதிக்கு நீ உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. சரியா? இந்த நிஷா பக்கியெல்லாம் எவனா கல்யாணம் பண்ணிட்டு போனான்னா அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். அவ்வளவுதான், அரோகரா அரோகரான்னு போக வேண்டிதான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கைஸ். இப்ப புது இதயம்னு சொல்றாங்கல்ல, ஹீரோயினை மாத்திட்டாங்க, அந்த பையனும் பெருசாயிடுறான், தமிழ் பாப்பாவும் கண்ணாடி எல்லாம் போட்டு ஆளே சேஞ்ச் ஆயிருது. இதுக்கு இடையில வந்து ஃபரீனா தான் வில்லி, அது தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் இந்த எபிசோட்லயே சேருவாங்களா கைஸ்? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த எபிசோட்லயே சேரணும், சேர்ந்தாதான் கதை நல்லா இருக்கும். இல்ல இந்த இதயத்தையும் நீங்க இப்படியே இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஹீரோயினை மாத்தினதுதான் கொஞ்சம் இதா இருக்குது. அதே ஹீரோயினையே போட்டு எடுத்தா தானே நல்லா இருக்கும். அப்புறம் செகண்ட் பார்ட் வரும்போது பழைய ஆண்டாளு அழகரை எல்லாமே உள்ள வருவாங்களா? ஏன்னா 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 ஆண்டாள் வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றான், என்னன்னா வயிற்றுல இருக்க குழந்தை பிறந்த உடனே தமிழ் பாப்பாவை நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம வளர்த்துக்கலாம்டா அப்படிங்கிறா. அதெல்லாம் நடக்குமா என்னங்கிறது தெரியல. நம்ம தமிழ் பாப்பாவை நம்ம கூப்பிட்டு வளர்த்துக்கலாம், அவளுக்கு அவங்க அப்பாவோட நினைப்பே தெரியாம நம்ம நல்லா அன்பா வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ 2வது பார்ட்லயும் இவங்களா வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. வந்தா நல்லா தான் இருக்கும், அந்த கண்டினியூஷனா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படம் பார்க்கும்போது இப்ப கேஜிஎஃப் பாட்டு பார்க்கும்போது 2வது பாட்டு எடுக்கல, பாட்டோட கண்டினியூஸா இருக்கும்போது தான் இந்த தொடர்ச்சி உள்ள வரும்போது தான் நம்மளுக்கு அதை பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதுல எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாட்டி, சாரதாம்மா இவங்க எல்லாருமே மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீ எப்படி எடுக்க போறாங்கன்னே தெரியல. ஏதோ புது புது முகங்களா உள்ள கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணுதான் கைஸ், அதாவது நாடகத்தை விட்டுருங்க, நம்ம ரியல் லைஃப்லயுமே நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என் மண்டைக்கு எட்டின அறிவுக்கு நான் சொல்றேன். இந்த குழந்தை வச்சிருக்கிறவங்க, புருஷன் இல்லாதவங்கள தயவு செய்து 2வது கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 100 தடவை 1001 தடவை யோசிச்சு பண்ணுங்கப்பா. சரியா? இல்லாட்டினா ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு கூட கல்யாணம் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருந்து என்னையும் என் பிள்ளையும் நீ பாத்துக்கியோன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி கூட, இந்த விஜய் பண்ண மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணமா, அந்த மாதிரி பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. ஏன்னா இப்ப இருக்க சீரியல்லாம் அப்படித்தான் இருக்கு. ராமன் தேடிய சீரியலும் அதே மாதிரிதான் இருக்குது. அப்புறம் இதே சீரியல் எப்படி நம்ம இது பார்த்தோமோ ஆபீஸ்ல என்னென்ன குட்டி கலாட்டெல்லாம் நடக்குமோ அதே மாதிரிதான் ராமன் தேடிய சீரை. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் இப்ப நாடகம் ஓடிட்டு இருக்குது. அவளை அப்படித்தானே கைஸ் தமிழ் பாப்பாவை ஆபீஸுக்கு கூட்டிட்டு வருவா, அப்புறம் 2 பேரும் பழகுவாங்க. அந்த மாதிரியே தான் ராமன் தேடிய சீரை இருக்குது. நீ இதயம் சீரியல் புதுசா வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு பாரதி வந்து எப்படி ஆண்டாள் வீட்டுக்கு பையோட வந்தாலோ தமிழை கூட்டிட்டு, அதே மாதிரிதான் பையோட தமிழை கூட்டிட்டு திரும்பி போறா. ஒன்னும் புருஷன் கூடயும் சேரல, யாரு கூடயும் சேரல, வெறும் நாடகம் வேஸ்ட்.